பார்த்துட்டு சும்மா இருந்த நீ அந்த பையல பிடிச்சி மரத்துல கட்டி வச்சிருக்க வேணாமா? இல்ல கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? தப்பு பண்ணது உன் தங்கச்சிடா. அன்னைக்கு வயல்ல கைய பிடிச்சு இழுத்தாங்கிறதுக்காக அவன் வீட்டு வாசல்ல போய் கத்திவிட்டு நான் அவமானப்பட்டது போதாதா? அவங்கள மதிச்சு பேசுனது ஓன் தப்பு. நானா இருந்தா முதல்ல வெட்டி இருப்பேன், அப்புறம் தான் பேசியிருப்பேன். அவங்க நல்ல நேரம் நான் இந்த ஊர்ல இல்ல. இல்ல உனக்கு வேகம் தாண்டா இருக்கு, விவேகம் இல்ல. அன்னைக்கு வயல்ல நடந்தது யாரா சொன்னா? உன் தங்கச்சியா சொன்னா? அம்மாவாசை பைய வந்து சொன்னா. யோசிச்சு பத்தியா? இன்னைக்கு என்னடான்னா வழியில போற பையல துரத்திக்கிட்டு போய் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறான்னா என்னடா அர்த்தம்? நம்ம பக்கம் இறங்கிக்கிட்டு இருக்குங்கிறது புரியல. அவ கைய கால முறிச்சு வீட்டுல கடடி நாயன்னு சொல்ல வேண்டியதானே? இலைய மல்லாக்கப்படுத்து காரி துப்புனா நம்ம மாறு மேல தாண்டா விழும். அவங்க 2 பேரும் நடந்துகிட்டது பார்த்தா விஷயம் முத்திடுச்சு போல தெரியுது. வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி கரையை பலப்படுத்தணும். உன் தங்கச்சிக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும். என்ன புரியுதா? அப்பா மாப்பிள்ளைய பத்தி கவலைப்படாத. யாருடா அது? புளியம்பட்டி தான் சினிமா போட்டோ வச்சிருக்கான். எனக்கு ரொம்ப நாள் சிநேகிதான். வசதியான இடம், படிச்சவன், தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்குவான். அப்ப சட்டு புட்டுன்னு காரியத்தை முடி. சத்தம் ஜெயலலிதா மகாஜனங்களே, கணதனவான்களே, கண்டா முழுசா சொல்ல விடுங்கப்பா. கண்டார காணாதவங்களே, சிரிக்காதீங்க சின்ன பைய மக்களே. வணக்கம் அக்காவார்களே. சீமையெல்லாம் பேர் பத்து சென்ற இடமெல்லாம் புகழ் பரப்பி வரும் கரகாட்டத்திலே பேர் போன காமாட்சி என்பாட்சியோட கச்சிதமான வணக்கம். நடந்தது ஏன் பேசிட்டு இருக்க? நடக்க போறது கவனி. இப்ப என்னடா நடந்துருச்சு? பய எவளாவது தரங்கட்டவளை இழுத்துக்கிட்டு வந்துட்டானா? இல்ல காலித்தனமா ஏதாவது செஞ்சிட்டானா? அந்த பொண்ணு யாருடா? உன் உடம்பிறந்த ரத்தத்துக்கு பிறந்தவதானடா. ஆனா அது கூட அந்த திமிர் பிடிச்ச பையன் ரத்தமும் சேர்ந்தல்ல ஓடுது. உன் கூட பேச என்னால முடியும். வயசானவன். நான் உங்க அப்பன் கூட பிறந்தவன்டா. கொஞ்சமாவது நினைச்சு பாருடா. ஏண்டா இப்படி தனிமரமா நிக்கிற? நம்ம வீட்டு புள்ள யாரு வீட்லயோ தங்கி இருக்கிறது நமக்கு கௌரவமா? நீ சொல்லலாம் என் மவன் இல்லைன்னு, ஊர் சொல்லுமா? நாளைக்கு செவனாண்டியோட மவனும் மருமவளும் தெருவில் நின்னாங்கன்னா யாருக்குடா கேவலம்? அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்த சொல்லு. அதுதான் நமக்கு கௌரவம். என்னடா பேச மாட்டேங்கிற? எனக்கும் மச்சானுக்கும் மறுவாத வச்சிருந்தீங்கன்னா உடனே புறப்படு, இல்ல நாங்க புறப்படும். என்னங்க நீங்க சின்ன மாமா புறப்படுறேங்கிறாங்க, பதில் சொல்லுங்களேன். இங்க பாருங்க சித்தப்பா, நான் ஒண்ணு அந்த பையல போய் கூப்பிட்டு வர மாட்டேன். அவளுக்கு வேணா போய் கூப்பிட்டு வர சொல்லுங்க. தகராசே ராஜா கண்ணே செண்பகம் பெரியவங்க வந்திருக்காங்கல்ல, வீட்டு கூப்பிட்டுக்க. நல்லா இருப்பா, நல்லா இருமா. பாப்பா நம்ம வீட்டுக்கு போவோம். வேணாம்மா, அப்பா தான் கோவமா இருக்காரு. இல்லப்பா உங்க அப்பா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. பாப்பா என்னைக்கு இருந்தாலும் நீ போக வேண்டிய வீடுதானம்மா, போயிட்டு வா. யாரு சிவனாண்டியா? என்ன எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அங்க வீடு தடபடல் படுது. என்னைய பண்ண சொல்ற? திண்ணையில உட்கார்ந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம். என்னவோ நடந்துச்சு, நடந்துட்டு இருக்குது. ஏன்யா இப்படி விட்டத்தியா பேசுற? பிரிஞ்சு கிடந்த குடும்பங்களை சாமியா பார்த்து ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு. பழச மறந்துட்டு சந்தோஷமா இருக்காம என்னமோ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே. எல்லாம் இப்போ அப்படிதாயா இருக்கும். ஒரு பேர குழந்தை பிறந்துட்டா சரியா போயிடும். இதானையா உலக வழக்கம். வேறனா அப்படி ஒண்ணு பிறந்தா தானே. நீங்க 2 தாத்தாக்களும் போட்டி போட்டுக்கிட்டு மாறி மாறி பேர குழந்தைய கொஞ்சம் தான் போறீங்க. அதை நாங்க பார்க்கத்தான் போறோம். போங்க.